Amen. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த நேரத்திலும் நிச்சயமாகவே இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம். ஒரு பாட்டு படிப்போமா? அதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. 309வது பாட்டு. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். எந்த பாட்டு இது? இல்ல நான் என் ஜெபவேளை வாஞ்சிப்பேன். Sweet hour of prayer. இல்லையா? 20. என் ஜெபவேளை வாஞ்சிப்பேன்னு சொல்லு. டைம் பாட்டுக்கு வந்தா பவிதுர்கா வரும். Blessed assurance. பின்வாட்டி 247வது பாடலை பாடும். க்ளோஸ் பண்ணி நிச்சயமேசு என் சொந்தமே, இது தெய்வீக மகிமையே, லட்சணிய ஊரி மயூரவே, பத்தி சுத்திகாரம் பெறவே, இதை என் சாட்சி எட்டிடவே, இப்பரை போற்ற என் காலமே, இதை என் சாட்சி எட்டிடவே, இப்பரை போற்ற என் காலமே, பூரண பாக்கியம் தாழ்மையோ எனக்கொண்டு காட்சியோ, வித்துதர் வாணி திறக்கினார், அன்பினே தீரோலி தோடினார், இதை என் சாட்சி என்கிறவே, இப்பரை போற்ற எக்காலமே, இதை என் சாட்சி என்கிறவே, இப்பரை போற்ற எக்காலமே, பாத்தாழ்மையாமை
தீயுமே மீட்பரில்லாத பெருமே காத்திருக்கீரே மேல் நோக்கியே அவர் அன்பு தயை நிறைந்தே இதன் சாட்சி எட்டிதவே மீட்பரை போற்ற எக்காலமே இதன் சாட்சி எட்டிதவே மீட்பரை போற்ற எக்காலமே. ஜான் க்ரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பேஸ்பால் பிளேயர். அவர் எப்படியாவது இந்த கேம்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தாயாரிடத்துல போய் சிறுவனாக இருக்கும் பொழுதே அந்த பேஸ்பால் அந்த பேட் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். தாயார் அவருக்கு அந்த பேட்டை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அவர்களுடைய சக்தி இல்லை, வருமானம் இல்லை. அதனால மிகுந்த ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம். அவங்க போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கட்டையை எடுத்து அந்த கட்டையை தன்னுடைய கத்தியால் செதுக்கி கொடுத்தாங்க. அந்த அம்மா அவனுக்கு உதவி செஞ்சாங்க. அவன் அந்த பால் ஒன்றை எடுத்துக்கொண்டு தனியாக அவன் விளையாடி கொண்டே இருந்தான். அவனுடைய பள்ளிக்கு அவன் செல்ல முடியவில்லை. அவன் மிகுந்த ஒரு சிரமப்பட்டு வயது கடந்த பிறகுதான் பள்ளியிலே அவனை சேர்க்க முடிந்தது. பள்ளிக்கூடத்திலே அவனை விளையாடுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனாலும் ஏழ்மை மாணவன், அவனிடத்துல சொந்த பேட் இல்லாத காரணத்தினாலே அவன் வைத்திருக்கிற அந்த பேட்டை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த கட்டையினாலே செதுக்கின அந்த பேட்டை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் என்ன செஞ்சா, அவங்க விளையாடுற எல்லாரையும் பார்த்து கொண்டே இருப்பான். ஆனா அவனு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருந்தது. என்ன உணர்வு என்றால், ஒரு நாள் எப்படியாவது இந்த பேட்டை பிடிச்சி ஒரு நல்ல பிளேயராக நான் ஆக வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. அவன் நாட்கள் செல்ல செல்ல அவனுடைய வாலிப வயதிலே விடாமுயற்சியினாலும் எப்படியாவது தனக்கு இந்த விளையாட்டு ஆடியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் பல முயற்சி, பல தோல்வி, பல அவமானங்கள் எல்லாம் பட்ட பிறகுதான் அவன் வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு பேஸ்பால் பிளேயராக ஆக முடிந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் அந்த இடத்திற்கு அவன் வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, முயற்சி. தன்னுடைய வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பொருளாதார சூழ்நிலைகளிலும் அவனுடைய விடாமுயற்சியை ஒரு பொழுதும் அவன் விடவில்லை. ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தான். ட்ரை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு, நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள். விடாமுயற்சி அவன் ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தான். அப்படி ட்ரை பண்ணது நிமித்தமாக ஒரு நாள் உலகமே அவனை பார்த்து வியக்கும் வண்ணமாய் மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் பிளேயராக இந்த உலகத்திலே அவன் பெயர் வந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விடாமுயற்சி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவை. விசுவாசம், ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, இதில் ஒருபோதும் தளர்ந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதைரியப்பட்டு விடக்கூடாது. நம்ம எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எப்படி தெரிந்தாலும் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கடந்து செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பவுலாரை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்திலே அவருடைய ஒரு பயணத்தை குறித்து அங்கு சொல்லுகின்றார். என்ன பயணம் என்று சொன்னால், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். சொல்றாரு, அவருடைய ஊழியம் ஆச்சரியமான ஒரு ஊழியம். அவர் உயிரை குறித்து ஒரு நாள் கவலைப்பட்டதில்லை. ஆண்டவர் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நீ இந்த காரியத்தை செய்யணும். அவருக்கு கர்த்தர் சில கடமைகளை கொடுத்திருக்கிறார், இவையெல்லாம் நீ செய்து முடிக்க வேண்டும் என்று. அதனால அவர் ஒருபோதும்
தன்னுடைய உயிரை துச்சமாக கருதினார். உலகத்துல எந்த ஒரு காரியத்தையுமே அவர் பெரிதாக எண்ணவில்லை. அதனாலதான் அந்த பவுலார் என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போனா அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது பின்னாடி படிக்கிற நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனா அன்றைக்கு ஆவியானவர் அவருக்கு அந்த உணர்வை கொடுக்கிறார். நீ எருசலேமுக்கு போகும்போது என்ன நடக்கும்? அவர் சொல்றாரு பாருங்க, இப்பொழுதும் நான் ஆவியினாலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு எதையாவது குறித்து கவலைப்படவில்லை. அங்கு தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, உபத்திரவம், அங்கு வரக்கூடிய வேதனைகள், கட்டுகள், சிறையில போடலாம், அல்லது அவரை கொலை செய்யலாம், அல்லது ஏதாவது சித்திரவதை செய்யலாம். அது குறித்து அவர் கவலைப்படலை. என் உயிரை நான் ஒரு பெரிய பொருட்டாகவே நான் எண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப அவர் எங்க போறார் அப்படின்னா எருசலேமுக்கு போகிறார். அவருடைய வேலை என்ன, அவருடைய கடமை என்ன என்று சொன்னால், தேவன் என் கையிலே கொடுத்த இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அவர் தன்னை குறித்து கவலைப்படல, தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து அவர் கவலைப்படல. ஆனா ஒன்னே ஒண்ணு குறித்து அவர் கவலைப்பட்டார். என்ன அப்படின்னா, தேவனுடைய ஊழியம் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், செய்ய வேண்டும். செய்தாச்சு, எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டார். எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு அடிகள், எத்தனை சிறைச்சாலை அனுபவங்கள். பவுலார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்னு யோசித்து பாருங்க. அவர் மேடையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முறுமுறுக்கிறார்கள், கல்லை எடுக்கிறார்கள். எங்க போனாலும் அவருக்கு துன்பம். அவரை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை பத்தி அவர் கவலைப்படல. அவருடைய நோக்கம், என் கையிலே கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதனாலதான் ஆங்கிலத்துல ஒரு அருமையான ஒரு சேயிங் ஒன்று சொல்லுவாங்க, desperation produce desire, desire produces determination, determination produces your destiny. முதல்ல ஒரு காரியத்தை நம் அந்த அந்த க்ரூஸ், அந்த பேஸ்பால் பிளேயரை யோசித்துக்காங்க. அவருடைய உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுத்தான், நல்ல ஒரு பேஸ்பால் பிளேயராக ஆக வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுத்தவன் அத்தோடு விடவில்லை. அதற்கான ஒரு வாஞ்சையை மனதிற்குள் வைத்து அதற்கான ஒரு முயற்சியை ஏறெடுத்தான். அந்த முயற்சி அவனை எங்க வழிநடத்துது என்று சொன்னால் டெஸ்டினி வரைக்கும். அவனுக்கு எந்த இடத்திலே போய் அவனுக்கு பேர் வாங்கி தர வேண்டும், உலக புகழ் பெற்ற ஒரு பேஸ்பால் பிளேயராக மாற வேண்டும் என்றால் அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள். பவுலாருடைய அந்த வசனங்களை படிக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் அவர் பின்வாங்கவில்லை. தனக்கு அங்கு மிகப்பெரிய கட்டுகளும் உபத்திரவங்களும் எருசலேமிலே காத்திருக்கிறது என்று அவருக்கு தெரியும். பின்வாங்கினாரா? இல்லை. அவர் உயிரை குறித்துதான் அங்கு அவருக்கு கவலை இல்லையே. பின்வாங்கவில்லை, அவர் முன்னேறி சென்றார் என்ற ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அருமையான ஒரு ஒரு சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, நெப்போலியன் மிகப்பெரிய ஒரு உலகத்தையே அசைத்த ஒரு மனிதன். வெற்றிகளை அவன் பிடித்தான், கோட்டைகளை பிடித்தான், தகர்த்தான், நாடுகளை அவன் கைப்பற்றினான். அப்படிங்கிறத விட அவனுடைய அந்த ஒவ்வொரு போருக்கு முன்பாக அவன் போடுகின்ற அந்த கணக்கு இருக்கு பாருங்க, அதுதான் அவனுக்கு பெருமையை சேர்த்தது. அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு எந்தெந்த அவனுடைய ஆர்மியை பிரிச்சு நீங்க எப்படி போகணும், எந்த டைமிங்ல அவங்களை அட்டாக் பண்ணணும், எந்த நேரத்துல உள்ள வரணும், இப்படின்னு ஒரு ஒரு பிளான் பண்ணி அவன் அட்டாக் பண்ணுவான். அதனாலதான் அந்த நெப்போலியனுக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறந்த பெயர் இந்த வரலாற்றிலே கிடைத்தது.
அந்த பிளான் போடுறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்வான் அப்படின்னா, அங்க பிளான் போடணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்த பார்த்திருக்கணும் இல்லையா? அவன் போய் ஒவ்வொரு இடத்தையும் தனி ஆளாக போய் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருவான். பல நாட்களாக அந்த வியூகத்தை அவன் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். எப்படி போகணும்? எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வரணும்? எத்தனை பேர் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணணும்? இது அவனுடைய பிளான். அதனாலதான் நெப்போலியனை குறித்து நம்ம வரலாற்றுல படிக்கும்போது, நம்ம வரலாற்றுல என்ன செய்வோம்? நெப்போலியன் இந்த இடத்தை பிடித்தான், இந்த தேசத்தை பிடித்தான் அப்படின்னு. ஆனா அதுக்கு பின்னாக அவனுடைய ஆர்மியுடைய ஒரு பிளான் இருக்கு பாருங்க. அவன் எப்படி போய் அந்த தேசத்தை பிடித்தான்? தனி மனிதனாக அவன் வலம் வந்து அந்த கோட்டையை கண்டுபிடி நீங்க அலெக்சாண்டரை கூட நீங்க பத்தி படிக்கலாம். அலெக்சாண்டரை குறித்து அவன் ஒரு பெரிய ஒரு மாவீரன் என்று நம்ம வேதத்துல நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். நம்ம ஒரு ஒரு முக்கியமான ஒரு ராஜா மகா அலெக்சாண்டர் இந்தியாவை வரைக்கும் தொட்டுட்டு போன அந்த மனிதன். அவன் தீர்வுப்பட்டினத்தை பிடிக்கிறத குறித்து நீங்க பெரிய ஒரு அதிசயம் அந்த ஹிஸ்டரியை நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, அவனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே சோர்ந்து போனாங்க. ஐயோ போதும், நம்ம வீட்டுக்கு போவோம். யுத்தம் பண்ணி 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 டயர்ட் ஆயிட்டோம். நம்ம வீட்டுக்கு போவோம் திரும்பி. வேணாம் இந்த யுத்தம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த அந்த அ எளிதாய் தீப்பற்றக்கூடிய அந்த பந்தங்களை மேலிருந்து உருட்டி விட்டு இந்த இந்த அலெக்சாண்டருடைய படையை மிகவும் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. சோர்ந்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் தீக்காயம். அவங்களுக்கு யுத்தம் செய்ய முடியல. அதனால அலெக்சாண்டருடைய மனதுக்குள்ள எப்படியாவது இந்த தீர்வு பட்டணத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்ன செஞ்சா உள்ள இறங்கினா அந்த பட்டணத்துக்குள்ள ஒருவரும் அதை அறியார்கள். ராவோடு இரவாக அவன் போய் அந்த பட்டணத்துக்குள்ள இறங்கி ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு இரவிலே அவன் அறிந்து கொண்டு அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறி தன்னுடைய அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் அவருடைய மேஜர் ஜெனரல்ஸ் எல்லாரையும் வர வச்சு அவன் திட்டத்தை வகுத்து இந்தந்த இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறத நம்ம இப்படி போய் அட்டாக் பண்ணி அவன் ஜெயித்தானா இல்லையா? டிட்டர்மினேஷன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு டிட்டர்மினேஷன் என்ன என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்திற்கு இடையில் வரக்கூடிய எந்த உபத்திரவங்கள், எந்த சூழ்நிலைகள், என்ன வியாதியோ அல்லது அரசாங்கத்தின் அடக்குமுறையோ எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. இல்ல நம்ம தீர்க்க தரிசனத்துல படித்துக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய சட்டங்களும் நமக்கு விரோதமாய் காரியங்களும் வந்தாலும் எதை குறித்து நமக்கு பயம் இல்லை. நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா பரலோகம். தேவனை சந்திக்க வேண்டும். தேவனோடு கூட வாழ வேண்டும். எங்க என்ன இழந்தாலும் அதை ரெட்டிப்பா அங்க பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மன தைரியம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். இந்த பீத்தோவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனிதனை குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த மனிதனுடைய 13வது வயதிலே அவர் பியானோ வாசிக்க ஆரம்பித்தார். நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு பியானிஸ்டர் தான் அவர் பியானோ வாசிக்க ஆரம்பித்தார். 20வது வயதுல உலகமே அவரை திரும்பி பார்த்தது. சின்ன பையன் இந்த வாலிப வயசுல என்ன அழகா பியானோ வாசிக்கிறான். அவனுடைய கைகள் அந்த பியானோவின் மீது நடனமாடின. அவ்வளவு அழகாக அந்த பியானோவை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்படி வாசித்துக் கொண்டிருந்தவன் 20 வயதிற்கு மேலே அவனுடைய உடலிலே சில பலவீனங்கள் ஏற்பட்டது. என்ன பலவீனம் அப்படின்னா அவனுடைய செவித்திறன் குறைந்து கொண்டே வந்தது. எவ்வளவோ மருத்துவர்களவே பார்த்தாங்க. சரி பண்ண முடியல. ஒரு பெஸ்ட் மியூசிஷியனுக்கு அவனுடைய மியூசிக்க கேட்கல அப்படின்னா அவனுடைய அவனுடைய தாளந்துகள் அந்த இடத்துல அடிபட்டு போயிடும். ஆனாலும் இந்த பீத்தோவன் ஒரு நாளும் அதை குறித்து கவலைப்படவில்லை. அவன் தன்னுடைய தன்னுடைய முயற்சிகளை மாற்றி அமைத்துக் கொண்டான். எப்படின்னா ஒரு பலகையில பியானோ வைக்க சொல்லி தரையில இருந்து அந்த வைப்ரேஷன் உணர முடியாது. பலகையில அதுக்குன்னே ஒரு சில போர்டு மாதிரி நல்லா செஞ்சு அது மேல பியானோ வைத்து அந்த வைப்ரேஷன்லயே தன்னுடைய காதுகள் கேட்காவிட்டாலும் அந்த பியானோவை தன்னுடைய வைப்ரேஷன்ல என்ன செஞ்சாராம் வாசித்தாராம். நீங்க அவர் குறித்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா 9 சிம்பனிஸ் அவர் எழுதின அந்த ஒரு நோட்ஸ் 40வது வயதுல அவர் எழுதியிருக்கிறார். அப்ப காது கேட்கல அவருக்கு.
அதை பிரசன்ட் பண்ணும்போது உலகமே அதிசயித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அதை கேட்டுட்டு இருந்தவங்க, அந்த நோட்ஸை படிச்சவங்க, அந்த நோட்ஸை எப்படி எழுதினாரு, இது எப்படி இவ்வளவு அழகா கம்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் காது இன்றைக்கு அந்த மியூசிக்கை கேட்கல. ஆனா எப்படி கேட்டது அப்படின்னு சொன்னா வைப்ரேஷன் மூலமா. ஒரு நண்பனுடைய மகனுடைய மரணத்திற்கு அவர் அங்கு சென்றார். அங்க எல்லாரும் பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்துட்டு அவருக்கு நண்பருக்கு சமாதானம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர் கடைசியாக அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், யார் யார் வந்தா, சமாதானம் சொன்னா, போனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பீத்தோவன் வந்து பியானோவ ஓப்பன் பண்ணி, அவர் ஒரு பக்கத்துல வாசித்து கொண்டே இருந்த அந்த அந்த சத்தம், அந்த அந்த மியூசிக் என்னுடைய மனதிற்கு மிகுந்த ஒரு ஆறுதலை தந்தது என்று சொன்னால், நல்லா யோசித்து பாருங்க. அந்த மனுஷனுடைய மியூசிக் அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மனதை பாதித்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காது கேட்கல, தன்னுடைய சொந்த மியூசிக்கே அவரால கேட்க முடியல. ஆனா ஒரு வைப்ரேஷனை வச்சு, ஒரு அதிர்வு அலைகளை வைத்துக்கொண்டு, தன்னுடைய மியூசிக் கரெக்ட்டா போகுதுங்கிறத உணர்ந்து வாசித்தார் என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்திருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் நினைத்து பார்க்க வேண்டும். தாவீது குறித்து நம்ம வேதத்துல படிக்கலாம். அருமையான ஒரு ராஜா தாவீது. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அமலேக்கியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவனுடைய மனைவி, அவனுடைய அந்த சோல்ஜர்ஸ் உடைய ஆர்மியில உள்ள எல்லாருடைய குடும்பத்தையும் கடத்தி விட்டு சென்றார்கள். அங்க உள்ள வீடெல்லாம் சுட்டெரித்து போட்டாங்க. அவங்க எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. தாவீதும் அவனோடு கூட இருந்த அந்த வீரர்களும் அவருடைய அந்த அந்த ஊருக்கு வர்றாங்க. அங்க எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. நீங்க வேதத்துல படிக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தன்னிடத்துல எவ்வளவு பலன் இருக்குமோ அவ்வளவு அழுதாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. அழுது 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 கண்ணீர் வடித்து, ஏன்னா வீடு எரிஞ்சு போச்சு. அமலேக்கியர்கள் எங்க போனாங்க? பிள்ளைகளை எப்படி கொண்டு போனாங்க? பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இழுத்துட்டு போயிருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் அடிமைகளா போயிருச்சே, உயிரோடு இருக்காங்களா? வந்து பார்த்த உடனே எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும், யோசித்து பாருங்க. அப்பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த தாவீது மேல கோபம் வந்தது. தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கு தாவீதுக்கு எதிராக நின்ற போது, தாவீது கர்த்தருக்குள்ளாய் தன்னை பலப்படுத்திக் கொண்டு மீண்டும் போய் அந்த மக்களிடத்திலே போரிட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு திருப்பி வந்த சம்பவத்தை வேதத்திலே நாம் படிக்கும் பொழுது, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். சுவாமி, இந்த காரியத்திலே நான் உறுதியாக இருப்பேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, மீண்டும் 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 முயற்சி செய்யணும். ஆண்டவரால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று எதையுமே நீங்களும் நானும் ஒதுக்கி வைக்க முடியாது. தேவனால் கூடாத காரியம் உண்டோ? இல்ல. தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய தேவனால் எதையும் செய்ய முடியும் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். யாக்கோபை குறித்து நாம் படிக்கும் பொழுது அவருக்கும் அதே குணம் இருந்தது. அவர் தேவனிடத்திலே போராடி ஜெயித்தார் என்று வேத வசனத்திலே நாம் படிக்கலாம். போராட்டம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம். அதிலும் விசேஷமாய் அதிகாலையிலே தன்னுடைய சகோதரன் எதிர்கொண்டு வரப்போகிறான். ஏசா, நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த நேரத்திலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கு தன்னிடத்தில் வந்த அந்த தூதனை அவர் என்ன செய்கிறார்? மேற்கொள்ள பார்க்கின்றார். எனக்கு எப்படியாவது காலை பிடிச்சுக்கிறார். எனக்கு எப்படியாவது நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்கின்றார். இந்த இடத்திலிருந்து உம்மால் போக முடியாது. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. போராட்டம் அவருடைய வாழ்க்கையில தெரியணும். என்ன நடக்குது என்று அவருக்கு தெரியணும். ஆண்டவருடைய சமூகத்துல அவர் அப்படி காத்திருந்து போராடி, அது பாத்தீங்கன்னா அவருடைய தொடை சந்தை என்ன செஞ்சாரு? அங்க திருக்கி விட்ட காரணத்தினாலே யாக்கோபு அதன் பிறகு அவருடைய நடை மாறியது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். யாக்கோபுடைய நடை மாறினது. ஆனா ஒன்னே ஒன்றை பெற்றுக்கொண்டார். என்ன என்று சொன்னால் நம்பிக்கை. தன்னுடைய ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிப்பதை, ஏன்னா ஆண்டவருடைய இடத்துல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும்,
என்ன கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல இந்த 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 மாதிரி குணம் உள்ளவங்க எல்லாரையும் வேதத்துல படிக்கும் பொழுது நமக்கு நாமே இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியை கர்த்தர் தருவார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த லூக்கால பாத்தீங்க அப்படின்னா 18வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு உவமையை அங்கு சொல்லுவார். அந்த உவமை என்ன என்று நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது லூக்கா 18வது அதிகாரம் இந்த சம்பவத்தை நமக்கு நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அழகா ஒரு சம்பவத்தை சொல்வார். எப்படி ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போது அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு அநேகர் ஜெபித்து எனக்கு கிடைக்கலையே, எனக்கு ஆண்டவர் இதை செய்யலையே, என் குடும்பத்தில் இந்த மாற்றத்தை ஆண்டவர் தரவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். நிச்சயம் உண்டு என்பதற்கு ஆண்டவர் இந்த அருமையான ஒரு சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். நல்லா யோசித்துக்கு பாருங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள இந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அதை யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் அந்த விதவையினுடைய அந்த ஓமை ஆண்டவர் சொல்றார். தினமும் அந்த சகோதரி வர்றாங்க, தினமும் அந்த வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே அந்த அம்மா முகத்துலதான் முழிக்கணும். தினமும் போய் போய் அந்த சகோதரர் அந்த நியாயாதிபதி தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நல்லா யோசித்து பாருங்க. அவர் வராமல் இருந்திருந்தால் அந்த அம்மாவுக்கு நியாயம் கிடைத்திருக்குமா? ட்ரை ஒன் மோர் டைம். வாஞ்சி ஆண்டவர் அதான் விரும்புறாரு. ஆண்டவரே இந்த காரியம் எங்க குடும்பத்துல நடக்கலன்னு யாராவது சிந்திச்சீங்கன்னா ட்ரை ஒன் மோர் டைம். இன்னொரு தடவை ஜெபித்து பாருங்க, இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. ஆண்டவரிடத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படித்தான் வாங்கி ஆண்டவரிடத்துல இருந்து வெற்றியை பெற்றார்கள். அதிலும் இன்னும் அருமையான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா காலேபு யோசுவாவையும் ஆண்டவர் அந்த 10 பேர் கொண்ட அந்த கூட்டத்துல என்ன செய்வாரு, கானானை வேவு பார்க்க அங்க அனுப்பியிருப்பார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அதிலே இந்த யோசுவா என்ன செய்வார்னா, யோசுவா நீங்க 14வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க அதை படிக்கலாம். எல்லாரும் வந்து ஐயோ அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ஐயோ அங்க நம்ம போக முடியாது, அங்க நம்மள கொண்டு போட்டுருவாங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பலசாலிகள், அவங்க கிட்ட போக முடியாது அப்படின்னு அவங்க வந்த அந்த காலேப் யோசுவாவை தவிர மற்றவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தைரியப்பட்டாங்க. ஐயோ முடியாது, அவங்க ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியல. அதனால யோசித்து பாருங்க, 40 வருஷம் மறுபடியும் ஆண்டவர் சுத்த விட்டார். அதைரியப்பட்டுட்டோம் அப்படின்னாலே சுத்தத்தான் செய்யணும் வாழ்க்கையில. நமக்கு நிச்சயமா ஒரு முடிவு கிடையாது. அதுல அதைரியப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா அந்த சந்ததியவே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அங்கு அழித்து அவர்கள் எல்லாரும் மரணம் அடைந்த பிறகு மீண்டும் என்ன செய்யறாரு, கொண்டு வர 40 வயதுல அல்லது 45 என்று நினைக்கின்றேன் யோசுவாவுக்கு வயது. மறுபடியும் அவர் அங்க இடத்துல ஒரு 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 கண்மலை ஒரு மலையை பார்த்து ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்டு போறாரு, இந்த இடத்தை ஆண்டவர் எனக்கு தந்தா நன்றாக இருக்கும். எப்போ? 40வது வயதுல ஆண்டவர் எனக்கு இந்த இடத்தை கொடுத்தால் நன்றாக இருக்குமே, இந்த இடத்தை நான் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்டு நான் இந்த இடத்துல வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு போகிறார். அதை எப்போ சுதந்திரிக்கிறாராம்? மறுபடியும் 85வது வயதுல வந்து சுதந்திரிக்கிறார். கிட்டத்தட்ட 40 வருஷம் 45வது வயதிலே அவர் ஆண்டவரிடத்துல கேட்டார். 85வது வயதிலே ஆண்டவர் அந்த இடத்தை சுதந்திரிக்கும்படியாக கொடுத்தார். அப்போ ஒரு தேவையில்லாத மக்கள் அவ்விசுவாசம் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அலசடிப்பட வேண்டியதுதான்.
அவ்விசுவாசம் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய உள்ளத்துல வாஞ்சை இல்லை என்று சொன்னார், அல்லது இதெல்லாம் நடக்காது, நடக்கிற காரியமே இல்லை, அந்த அளவுக்கு பிசாசின் பிடியில் இந்த காரியங்கள் இருக்கிறது என்று ஒருவேளை மாற்றவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது நம்முடைய தவறு. தேவனால் கூடும், எல்லாம் கூடும். அந்த ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் விடாமுயற்சி என்பது அவசியம். அதுபோலதான் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல ஒரு சகோதரி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினால் அவதிப்படுகிறாள், மிகுந்த வேதனைப்படுகிறாள். அவளை நீர் தான் என்ன செய்யணும், வந்து அவளுக்கு சுகம் கொடுக்கணும், நீர் தான் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நன்றாக அந்த சம்பவம் நன்றாக தெரியும். ஆண்டவருடைய கான்வர்சேஷன் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். மத்தேயு 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 21வது வசனத்திலே, மத்தேயு 15வது அதிகாரம், மத்தேயு 15வது அதிகாரத்துல அங்க அந்த சம்பவத்தை குறித்து நீங்க படிக்கலாம். ஆண்டவர் அவருடைய கான்வர்சேஷன் எப்படி டெலிபரேட்டா இருக்கும். அப்படியே நேருக்கு நேரா ஆண்டவர் என்ன செய்வார், அந்த சகோதரிடத்துல பேசுவார். மத்தேயு 15:21. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அந்த சகோதரி என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரிடத்துல ரொம்ப கெஞ்சி கேட்கிறாங்க, ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கவலைப்படுகிறாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எப்படி இருக்கும்? ஒரு சகோதரி தன்னிடத்துல வந்து கேட்கிறாங்க, என் மகள் பிசாசினால் அவதிப்படுகிறாள், ஆண்டவர் வாயை திறக்கல. அங்க ரெஸ்பான்ஸ் அவளை கண்டுக்கவே இல்லை ஆண்டவர். அப்ப அவருடைய சீஷர்கள் அங்க சொல்றாங்க பாருங்க, அப்பொழுது சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவர்கிட்ட வந்து அந்த சகோதரி என்ன செய்யறாங்க, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க, என் மகள் பிசாசினால் அவதிப்படுகிறாள், பிசாசு அவளை பிடித்து அலக்களிக்கிறாள், நீங்க எனக்கு உதவி செய்யணும். வேற வழியே தெரியல பாருங்க அந்த சகோதரிக்கு. ஆண்டவரிடத்துல வந்து கெஞ்சி கேட்கிறார். இப்ப சீஷர்கள் இந்த அளவுக்கு விசனப்பட்டிருந்தா அவ எந்த அளவுக்கு பின்னாடியே நின்றுக்கணும். ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. சீஷர்கள் ஆண்டவரையும் பார்த்திருப்பாங்க, அந்த சகோதரியும் பார்த்திருப்பாங்க. அந்த சகோதரியும் கானானிய பெண். அங்க அவ்வளவு சுதந்திரமா அந்த கானானிய பெண் அங்க அந்த அளவுக்கு வந்து தைரியமா கேக்குது அப்படின்னா, அந்த அளவுக்கு அவள் மீது ஒரு வெறுப்பும் இந்த சீஷர்களுக்கு இருந்திருக்க கூடும். ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டிருக்க கூடும். ஆனாலும் அமைதியா இருக்கிறார். இந்த 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 காட்சியை மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஆனா யோசித்து பாருங்க, ஆண்டவர் அவளை போகிறாரு, அவள்கிட்ட பேசல, அவளை அவமானப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையினால என்ன செய்யறாரு, அவங்க அவங்க அவர் சொன்ன வார்த்தை அந்த சீஷர்களுக்கு அப்படி பிடிச்சு போச்சு. ஏன்னா அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் இப்படி சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அப்படித்தான், ஆண்டவர் பேசுனது கரெக்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த இடத்துல பேசினாரு. என்ன பேசினாரு பாருங்க, இந்த இந்த பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த சத்தியம் மகத்தான சத்தியம். இந்த 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 ஆண்டவருடைய அந்த மகத்தான ஒரு மேன்மையை அல்லது அந்த வல்லமையை என்னுடைய மக்களுக்குத்தான் நான் பயன்படுத்துவேன் தவிர பிரஜாதியாகிய உனக்கு கிடையாது என்று சொல்லும்படி ஆண்டவர் என்ன செய்யறார், அங்கு சுட்டி காட்டுகின்றார். அந்த சகோதரி போலேயே ஆண்டவர் அந்த இடத்திலே அப்படி பேசினாலும் இந்த சகோதரி மீண்டும் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல எஜமானே, மேல பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கீழே துணிக்கைகள் விழும் இல்லையா, அந்த துணிக்கைகள் அந்த நாய்க்குட்டி தின்னலாமே.
ஆண்டவர் உடனே அவருடைய உள்ள எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த மக்களுக்கு வேணா அவர் காணனிய பெண்ணா இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு சொந்த பிள்ளை. அவருடைய மக அங்க வந்து நிக்கிறா. அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட அந்த மகள் அந்த இடத்துல நின்னு தாம் பிள்ளைக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆண்டவருக்கு அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும். தன்னுடைய பிள்ளையாச்சேன்னு கண்ணு கலங்குது. ஆனாலும் காட்டிக்கல ஆண்டவர். அந்த சகோதரிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுற மாரி, இவர்களுடைய குணங்களை அங்கு படம் பிடித்து காட்டுகின்றார். அந்த நேரத்துல இவள சொல்லும். இவள அனுப்பிவிடும். இவ இந்த இடத்துல இருக்கிறா. நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறவள சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சீஷர்கள். ஆனாலும் அந்த சகோதரியும் போகல. ஆண்டவரும் அந்த சகோதரிக்கு சாதகமா பேசல. ஆனாலும் அந்த சகோதரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. பரவாயில்ல. நாங்க நாய்க்குட்டி தான். ஆனா கீழ கிடக்கிறத திங்கிறோம் பாருங்க. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் நேருக்கு நேரா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். போ, உன் விசுவாசத்தின்படி உன்னுடைய பிள்ளை அங்க பிழைச்சிருக்க, நீ போ. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அவைகளோடே கடந்து போகும் அனுபவம் இருக்கு பாருங்க. அதுதான் நம்முடைய டிட்டர்மினேஷன். ஆண்டவருக்கு முன்பாக அந்த அந்த டிசையர், நம்முடைய டிட்டர்மினேஷன், நம்முடைய டிசையர் இது ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து காத்திருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய டெஸ்டினி வெரி நியர். இட் இஸ் வெரி நியர். யூ கேன் ரீச். பக்கத்துல இருக்கும். அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். நம்முடைய டெஸ்டினி ரொம்ப தூரத்துல இருக்காது. பக்கத்திலே தான் இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதனாலதான் இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டமான சூழ்நிலைகளில் நீ கடந்து போகலாம். யாருக்குமே சமாதானம் இல்ல. யாருக்குமே சுதந்திரம் இல்ல. ஆனாலும் கவலைப்படாத. என்னுடைய நாள் சீக்கிரமாக வருகிறது. ஜெயித்தவர்கள் எல்லாம் போராடித்தான் ஜெயித்தாங்க. வாழ்ந்தவர்கள் எல்லாம் போராடித்தான் வாழ்ந்தாங்க. சுதந்திரம் எல்லாம் போராடினதுக்கு அப்புறம் தான் சுதந்திரம் கிடைத்தது. அதனால இவைகளை குறித்து நீ கவலைப்படாதே. உன்னுடைய உன்னுடைய மனதிலே உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் மாத்திரமே. எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிகள் என்னுடைய வாழ்க்கையில் நேர்ந்தாலும், ஆண்டவரை உம்மை விட்டு நான் என்ன செய்வேன்? வழி விலக மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை. ஹெலன் கெல்லர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அந்த சகோதரி அவங்களுக்கு காது கேட்காது, கண்ணு தெரியாது, பேச்சு வராது. இன்னைக்கு வரலாற்றுல எவ்வளவு பெரிய ஒரு பேர் எடுத்திருக்காங்க அந்த சகோதரி. ஏன்? போராட்டம் தான் வாழ்க்கை. மார்ட்டின் லூத்தர் கிங் என்று நீங்க அவருடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் அந்த மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னா, சிறு வயதில் நசுக்கப்பட்ட அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் தான் அந்த மனிதன் ஜெயித்து மார்ட்டின் லூத்தர் கிங் என்று அமெரிக்க தேசத்தைய பேச்சினாலே கலக்கின அந்த மனிதனை நாம் இன்றைக்கு வரலாற்றுல படிக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. போராடி தேவ சமூகத்திலே வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். அதனாலதான் இந்த பவுலார் சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போறேன். அந்த எருசலேம்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எருசலேம்ல இருந்து நான் மீண்டும் திரும்பி வரக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு இல்லாமல் போகும். ஆனாலும் என்னுடைய கடமை ஒன்று இருக்கிறது. என் தேவனுக்கென்று அவருடைய பணியை நான் முடிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் கர்த்தருக்குள் தாவீது தன்னை படுத்திக் கொண்டது போல நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். அவருடைய வருகை சீக்கிரமாக வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அவருடைய விட்டு போன வேலையை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் சில நேரங்களிலே கதவுகளை திறக்க இருக்கின்றார். எதற்காக? மீண்டும் இந்த உலகத்துல போய் சுகபோகமா வாழ்வதற்காக அல்ல. ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தி இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக நம் வீட்டின் கதவுகளை ஆண்டவர் திறக்க வைத்திருக்கிறார். ஒரு நாள் திறந்து நாம் வெளியே செல்லும் பொழுது கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய்த்தான் வெளியே செல்ல வேண்டும். அப்படியானால் இந்த அடைபட்டு இருக்கும் நாட்களிலே நாம் பக்குவப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் கொடுத்த இந்த ஊழியத்தை நான் திறம்பட செய்ய வேண்டும். என்ன ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது என்று உண்மையிலேயே நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாரை நேசிக்கிறோம் அப்படின்னா
நம்முடைய உறவுகளை நாம் நேசிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்துல யாராவது இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பது உண்மையானால், அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஒன் மோர் டைம், ஒன் மோர் டைம், ட்ரை யுவர் பெஸ்ட். இல்ல அது மாறாது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன். அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. கவலைப்பட்டாரா? தனக்கு எப்படிப்பட்ட ஒரு மரணம் வரப்போகிறது என்று அறிந்திருக்கிறார். அவருடைய தலையை சிரசேதம் பண்ணி, அவருடைய ஊழியத்தை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அவருடைய வல்லமையான சத்தியம் இந்த பூமியிலே விதைக்கப்பட்டு நிறுவங்களாய் எழுதப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு அது சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இன்னைக்கும் சபையை ஆண்டவருடைய வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்வதற்காக தயார்படுத்திக் கொள்கின்ற ஒரு உன்னதமான சத்தியத்தை பவுலார் நமக்கு நிருபங்களாக எழுதி வைத்து சென்றிருக்கிறாரு. அப்படியானால் நம்முடைய கடமை என்ன? இந்த நாளிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆலயத்துக்கு நீங்க செல்லலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனாலும் சட்ட திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வேண்டாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வழிகளை நமக்கு திறந்திருக்கும் பொழுது நாம ஏன் இந்த காரியத்தை செய்யணும்? செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய வழி என்னவோ அந்த வழியிலே நடக்கும். ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது நம்முடைய ஆலய ஆராதனைகள் தடைபடும். ஒருவேளை இப்படி இன்டர்நெட்ல பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்நெட்டை கூட தடை பண்ணுவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இனி வரப்போகிற அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்துல இதெல்லாம் நடக்கும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துருச்சு அப்படின்னா நெருக்க நெருக்கத்துலதான் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இருக்கணும். நெருக்கடி, இக்கட்டான சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் எழுந்து பிரகாசிக்கணும். ஆண்டவருக்கு இன்று சாட்சியாக பவுலை போல என்ன செய்யணும்? எழுந்து நிற்கணும். அப்படிப்பட்ட வல்லமையும் அப்படிப்பட்ட ஒரு மனதையோ ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்வோம். இது பவுலார் அருமையாய் அவருடைய வாழ்க்கையில பின்பற்றினது. Desperation produces desire. Desire produces determination. Determination produces your destiny. விடாமுயற்சியோடு எடுத்துக்கொண்ட காரியத்தில் உண்மையா இருந்து அவருடைய அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய வாஞ்சையோடு நாம் முன்னேறி சென்றால் மிக அருகில் இருக்கிறது நம்முடைய அந்த டெஸ்டினி. நமக்கு சேர வேண்டிய இடத்திலே ஆண்டவர் நம்மை மிகவும் அருமையாக சேர்த்து நம்மை வழி நடத்துவார். அவருடைய ராஜ்யம் சீக்கிரமாக வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் இணைந்திருக்கணும். ஒருவரையாவது இழந்து போகக்கூடாது. சபையாரில் ஒருவராவது இழந்து போயிடக்கூடாது. குடும்பத்துல ஒருவரையாவது இழந்து போயிடக்கூடாது. எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும். எஞ்சியுள்ள நேரத்தை அதற்காக பயன்படுத்திக் கொள்வோம். இந்த நேரத்திலும் ஒரு அருமையான ஒரு முடிவு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனை முடிப்போம். 309வது பாடல் என் All the way my savior leads me என்ற பாட்டு. இயேசு என் வழி நடத்த வேறு ஏதும் வேண்டுமோ, சென்ற நாள் கிருபையால் ஆண்ட அவரில் சந்தேகமோ என்ற பாடலை நாம் பாடுவோம். இதுவரைக்கும் இணைந்திருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த வாரத்திலே நீங்களும் பங்கெடுக்கும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை ஆலயத்திலே நாம் ஆராதனை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஆங்காங்கே இருக்கும் இடத்திலிருந்து பங்கெடுக்கும்படியான திட்டங்களை நாம் செய்வோம். அதற்கான வழிமுறைகளை நாம் என்ன என்பதை கண்டுபிடிப்போம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லாம் கைகளை கழுவி முகத்தை கழுவி சுத்தமாக நீங்களும் இருங்க. வீட்டையும் சுத்தமா வச்சிருங்க. வெளியில இருந்து எந்த ஒரு காரியமும் உள்ளே வராமல் பார்த்துக் கொள்ளுங்க. அது பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அது அவசியமா இருக்கிறது. சுத்தமா இருப்பது கர்த்தருக்கு பிரியமானது இல்லையா? ஆமா. இத்தனை நாள் வீட்டை பெருக்கலைன்னா அந்த சுத்தப்படுத்தல அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையா? ஆண்டவர் நிச்சயமாக இப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குது. ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். அதனால ஒருபோதும் அதைரியப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தமாகும். பாடுவோமா? 309வது பாடலை நாம் பாடுவோம். இயேசு இயேசு என் வழி நடத்த வேறு ஏதும் வேண்டுமோ,
சென்ற நாள் கிருபையால் ஆண்டு அவரில் சந்தேகமோ தேவ சமாதானம் பார்த்தல் இங்கவரில் தங்கவே என்ன நீர் விட்டாலும் ஸ்தோத்திரம் நன்மையே என்ன நீர் விட்டாலும் ஸ்தோத்திரம் இயேசுவின் செயல் நன்மையே இயேசு என் வழி நடத்தி சுழலிலும் தென்றுதான் சோதனையில் கிருபை தந்து ஜீவப்பா போஷிக்கிறார் என்னடி தள்ளாடினாலும் என் ஆத்மா தவிக்கினோ பொங்குதே சந்தோஷமூற்று இது கண்மலை நின்றோ ஊற்று இது கண்மலை நின்றோ இயேசு என் வழி நடத்த என்னவோ நம்பிரன்பு வாக்கு சாம்புரனாது என் பிதா வீட்டிலுண்டு என் ஆத்மா சாவாவை போத்து எனக்கோ ராஜ்யம் சேரும் இதோ எந்த நித்திய கீதம் வழி எல்லாம் இயேசுவே இதோ எந்த நித்திய கீதம் வழி எல்லாம் இயேசுவே. நிச்சயமாகவே இந்த ஆராதனை நடத்துவதற்கு உதவி செய்த சகோதரர் சின்னன் அவர்களுக்கு அதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வசனங்களையும் இந்த பாட்டு இவைகளை போட்டு எல்லாருக்கும் உதவி செய்த அருமையான சகோதரர் எல்டர் செல்வன் அவர்களுக்கும் சகோதரி பொன்மலர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபிப்பதற்காக அநேக போன் கால்கள் வந்தது. அதையெல்லாம் நான் அங்க அட்டன் பண்ணேன் அப்படின்னா இங்க செய்தியை சொல்ல முடியாமலே போயிடும். அதனால அழைத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த முறை நீங்கள் எல்லாரும் இணைந்திருப்பதை நான் உறுதி செய்து உங்களை அழைக்கின்றேன். நீங்களும் இதில் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓய்வு நாள் இதோடு முடியவில்லை. ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவருடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? எங்கள் பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாம்பரம் திருச்சபையிலே நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இதுவரைக்கும் எங்களுக்கு தந்த தேவன், இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் சபைக்கு வர வாஞ்சியாக இருந்தும் எங்கள் எல்லாரையும் வீட்டில் நீர் அமர வைத்திருக்கிறீர் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து பார்த்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானவைகளையோ அவைகள் எல்லாம் நாங்கள் அதை அதிகப்படுத்தவோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிடவோ கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு சிந்திப்பதற்காக ஜெபிப்பதற்காக ஆண்டவரே குடும்பத்தோடு உட்கார்ந்து உம்மை ஆராதிப்பதற்காக நீர் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே உலகத்தின் மக்களை நினைத்து பார்க்கிறோம். உம்மை அறியாமல் எத்தனையோ கோடி கோடியான மக்கள் இருக்கிறாங்க. உம்முடைய அன்பை இன்னும் அவங்க புரிந்து கொள்ளவில்லை. உம்முடைய அருமையான இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய வீட்டின் வாசலை கூட தொடவில்லை. அவருடைய மனதிலே ஆண்டவரே நீர் இல்லை. இப்பேற்பட்ட இழப்புகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே கடைசி நாட்களிலே முத்திரை தரிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் இந்த வாதையிலிருந்து தப்பிப்பார்கள். மற்றவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட பொல்லாத சூழ்நிலையிலே கடந்து செல்வார்கள் என்று வேதத்திலே நாங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த முத்திரை பெற்றவர்களாய் அந்த முத்திரையை பெறக்கூடிய பாக்கியவான்களாய் நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்தல வேண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். விசேஷமாய் தாம்பரம் திருச்சபை குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தாம்பரம் திருச்சபை அல்லாத கர்த்தருடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள்
யாராவது இதை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதி, குடும்பத்தோடு ஆசீர்வதி. பவுலார் ஆண்டவரே தான் முன்வைத்த காலை அவர் பின் வைக்கவில்லை, எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றி முடித்தார். அதுபோல ஆண்டவரே, எப்பேற்பட்ட கட்டுகளோ உபத்திரவங்களோ என்னை ஒரு நாளும் தடுக்காது. நாங்களும் அதே போல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளோ எங்களுடைய ஒரு நாள் பின்வாங்காதபடி, இது என்ன என்று ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடியால் நாங்கள் எதிர்கொண்டு தைரியமாய் செல்லக்கூடிய பிள்ளைகளாய் நடந்து செல்ல, கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். திருச்சபையின் மூப்பர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும், பள்ளிக்கூடத்தையும் பள்ளிக்கூட நிர்வாகத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். செவன்த் அட்வென்ட் திருச்சபையும் அதன் நிர்வாகத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். அருமையான இந்த திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். மீதமுள்ள நேரமும் உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்தோம். இந்த சூழ்நிலை மாறி ஆண்டவருக்கென்று நாங்கள் சாட்சியாய் நிற்க கிருபை செய்தல்ல வேண்டுமாய் அருமையர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம். ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் கடமடிக்கு போல கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீமை. ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையங்களே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம், வார்த்தையே நாமப்பத்தாலே போஷித்து நடத்தோம். இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். நித்திய வாழ்வை நீர் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. தொடர்ந்து இணைந்திருப்போம். அடுத்த தகவல் வரும் வரைக்கும் God bless you.